ஹாய் கைஸ், இந்த வீடியோல நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் பத்தின ரெண்டு விஷயம் தான் சொல்ல வந்திருக்கிறேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் செமையா மாஸ்க் கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம்னா அந்த விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியறது என்னன்னா, கேரளா தளபதி ஃபேன்ஸ்னா செமையா மாஸ்க் கட்டுவாங்க, வேற லெவல்ல வெறித்தனமான வேலைகள் பண்ணுவாங்க. அதுல கொஞ்சம் ஸ்பெஷல் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது எந்த அளவுக்கு மாஸ்க் காட்டுறாங்களோ, எந்த அளவுக்கு வெறித்தனமான விஷயங்கள் எல்லாமே பண்றாங்களோ, அதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுலயும், நல்லது மீன்ஸ் இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் செய்யறதுலயும் நம்ம கேரளா தளபதி ஃபேன்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சொன்னோம். இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், சின்னதா சோசியல் சர்வீஸ் எல்லாமே பண்ணாலும் அது ஒரு சூப்பரா பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கேரளா தளபதி ஃபேன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இனியும் பண்ணத்தான் போறாங்க, இப்பவும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷயம்னா, நேத்து என்னாச்சுன்னா, திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பெங்களூர் ஏரியால இருக்கிற தளபதி ஹெர்ட்ஸ் பீட்டுங்கிற ஒரு கமிட்டி இருக்கு. அந்த இதுக்கு ஸ்பெஷலா ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பிளட் டொனேஷனுக்கும் அதுக்கப்புறம் இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ்க்கு வேண்டி தான் அந்த ஒரு தளபதி ஹெட் பீட்ஸ்ங்கிற ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுல நடத்துற முதல் முறை ஃபர்ஸ்டா நடத்துற ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் தான் நேற்று நடத்திருக்காங்க. திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெங்களூர் ஏரியால அங்க ஒரு இடத்துல தளபதி ஃபேன்ஸ் தான் இந்த ஒரு நேற்று ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்திக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு, அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணிக்கிறாங்க. இல்ல 40+ பேர் பிளட் டொனேஷன் பண்ண ரெடியா இருக்கிறாங்க. இல்ல கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. 30+ பேர் தான் அதுல ஒரு பிளட் டொனேட் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே அந்த ஒரு பிளட் டொனேஷன் கேம்பை செமையாவே நடத்தி இருக்கிறாங்க. அண்ட் இதுல ஒரு வேற முக்கியமான விஷயம் என்ன விஷயம்னா, அவங்க ரொம்ப நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த ஒரு பிளட் டொனேஷன் கேம்புங்கிறத நடத்தி இருக்கிறாங்க. என்னாச்சுன்னா, போன வாரம் கீழே தான் அந்த ஒரு பெங்களூர் ஏரியால இருக்கிற வேற ஒரு யூனிட்ல இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் கிளப்போட ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் கிளாஸ் முடிஞ்சு வரும்போது பைக்ல வந்துருக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஸ்பாட் அவுட் ஆமா. அந்த மாதிரிலாம் வண்டியில ஃபாஸ்டா போவதுன்னு சொன்னா எவன் கேட்கறான்? சும்மா நடந்து போனாலே ஆக்சிடென்ட் ஆகி சாவறாங்கள நம்ம பாத்திருப்போம். அதே மாதிரி ஃபாஸ்டா வண்டியில போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாவறவங்களையும் நம்ம பாத்திருப்போம். பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டியா போனோம், அதுதான் நம்மளால முடியும். ஏன்னா சேஃப்டியா போனோம். என்ன பண்றது, 2 நாளைக்கு கூட நானே வேற ஒரு வீடியோ பண்ணிட்டேன், ஆந்திரா விஜய் ஃபேன்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆனது. பட் அது கூட அவர் கூட பொழைச்சிட்டாரு. பட் இவர் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகி இறந்துட்டாரு. உசிரே போயிருச்சு. திரும்பி வருமா? ஃபாஸ்டா போவாதேங்க நண்பன். அண்ட் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி வேறையும் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த ஒரு தளபதி ஹெட்ஸ் பீட்டுங்கிற அந்த கமிட்டி ஆரம்பிச்சுட்டு இது ஒரு முதல் முறையா ஃபர்ஸ்டா நடத்துற அந்த பிளட் டொனேஷன் கேம்ப்னால ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனா கிராண்டா நடத்தலாம் தான் பிளான் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அந்த செக்ரட்டரி இறந்தது மட்டும் இல்லாம வேறையும் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே நடந்திருக்கு. அதனால திடீர்னு அந்த ஒரு டேட்டுங்கிறது, பிளட் டொனேஷன் கேம்புங்கிறது இந்த டேட்டுக்கு நம்ம நாளைக்கு பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தணும்டா சொல்லிட்டு அப்படி எல்லாமே பிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி டேட் எல்லாமே பிக்ஸ் பண்ணோம். அதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே டேட் எல்லாமே பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நடந்ததுனால கிராண்டா செமையெல்லாம் நடத்த முடியல. முடிஞ்ச அளவுக்கு தேப்பராவே ஒரு கேம்ப் மாதிரியே செமையா நடத்திட்டாங்க. நம்ம பெங்களூர் ஏரியால இருக்கிற நம்ம தளபதி ஃபேன்ஸ் அவங்க சூப்பராகவே நடத்தி இருக்கிறாங்க. இனியும் கேரளா தளபதி ஃபேன்ஸ் நிறைய விஷயங்கள் இனியும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இனிமேல் நீங்க நெக்ஸ்ட் பண்ண போற பிளட் டொனேஷன் கேம்பா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சூப்பரா பண்ணுவீங்க. அண்ட் ஓகே, நல்ல சூப்பரான விஷயமே பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு மாஸ்க் காட்டிக்கிறாங்கன்னு சொன்னல. என்ன விஷயம்னா, கேரளால கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல பந்தக்கல்ங்கிற ஒரு இடத்துல ஐகே குமாரன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஒன்று நடத்திக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம தளபதி ஃபேன்ஸ் வேற மாதிரி மாஸ்க் கட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். தளபதியோட டான்ஸ் தான். பட் டான்ஸுங்கிறது ஆடுறதுங்கிறதும் வேற, அதே மாதிரி மாஸ்க் கட்டி வேற லெவல்ல ஆடுறது, வேற லெவல்ல காட்டுறதுங்கிறதும் வேற. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம நேத்து பண்ணிருக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி எல்லாமே மாஸ் எல்லாமே காட்டிக்கிறாங்க. எல்லாமே சூப்பராகவே காட்டிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி எல்லாமே பாட்டு எல்லாமே பாடும்போது பின்னாடி மேல இருந்து அந்த தளபதியோட அந்த பிளக்ஸ் எல்லாமே வேற ஃபேன்ஸ் எல்லாமே வெளியில என்னது கீழே விடுறதும் அதெல்லாமே பார்க்கும் போதே செமையா இருக்கு. ஆனா அந்த மாதிரி அதுக்கப்புறம் லாஸ்ட் எல்லாமே தளபதியோட கட் அவுட் எல்லாமே கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ்ல வச்சு அந்த மாதிரி எல்லாமே பாடி செமையா மாஸ்க் காட்டிக்கிறாங்க. ஏன்னா கேரளா தளபதி கோட்டைங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுதாங்க சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே மாஸ்க் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாமே அங்க எல்லாம் வேற யாருமே நிறைய டான்ஸ் எல்லாமே ஆடிக்கிறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. பட் இது மாதிரி அங்க வேற யாருமே மாஸ்க் காட்டினதே இல்ல. இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுறதுங்கிறதும் வேற, ஒரு ஹீரோவோட பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுங்கிறதும் வேற. பட் இது மாதிரி மாஸ்க் காட்டி வேற லெவல்ல ஆடுறதுங்கிறது வேற. ஓகேவா? அது வேற இருந்தா சொல்லலாம். அந்த மாதிரி மாஸ்க் காட்டிக்கிறாங்க தான் சொல்லலாம். அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எல்லாமே செம ஃபீலா இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க தான் நிறைய பேர் எல்லாமே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் கேரளா தளபதி கோட்டை அது அவங்க எல்லாமே தெரியும். அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்படியே நியூஸ் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஓகே, ஆல் இஸ் வெல். இனி நிறைய விடுத்துலாம் உங்களை சந்திக்கிறேன்.